Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம class 12 unit 2 complex numbers exercise 2.4 ஓட 7th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். sum பாருங்க. show that ஒரு term கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்னா purely imaginary ன்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினா let இந்த கொடுத்திருக்கிற term அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க z ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த full term நம்ம என்ன பண்ணிக்கிறோம் z ன்னு நேம் கொடுத்துக்கிறோம். z equal to இந்த full term எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் z பார் கண்டுபிடிக்கணும். z பார்னா என்னது? z நம்ம எழுதியிருக்கோம். z பார்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன பண்ணிடணும் மேலே பார் போட்டுடணும். இப்போ z பார் ஈக்குவல் டு இப்போ ஹோல் பார் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக பார் போட்டுக்கலாம் இல்லையா? இப்போ ஹோல் பார் இருக்குது. அப்போ இந்த டேர்முக்கு தனியாக பார், இந்த டேர்முக்கு தனியாக பார் போட்டாச்சு. இங்கே நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்? z1 z2 ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா அது z1 பார் z2 பார்னு எழுதலாம். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள். இப்போ வந்து என்னது ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம் இந்த டேர்முக்கு மட்டும் பார் போட்டுக்கலாம். அதுவுமே என்னது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இசட் பவர் என் ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா அதை இசட் பார் பவர் என் எழுதலாம். அந்த டேர்ம் போட்டு எழுதிக்கலாமா? இப்போ இந்த பார் என்ன பண்ணியாச்சு உள்ளார கொண்டு வந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இசட் பார் ஈக்குவல் டு பார்னா என்னது கான்ஜுகேட். அப்போ என்னது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, நான் மைனஸ் போட்டு அந்த டேர்ம் எழுதிட்டேன், பார் எடுத்துட்டு. இப்போ இங்கே என்னது மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டு இந்த டேர்ம் எழுதியாச்சு. இப்போ இசட் பார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. ஓகேவா? மைனஸ் போட்டு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம், செகண்ட் இந்த டேர்ம். ஏன்னா கொஷனில் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ இருக்குது, அடுத்தது என்னது மைனஸ் வேல்யூ இருக்குது. நம்ம அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ வர மாதிரி எழுதிக்கோங்க, அடுத்தது மைனஸ் வேல்யூ வர மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இசட் பார் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கு காமனாக மைனஸ் வெளில எடுத்துருங்க. நமக்கு இது என்ன கொஷனில் வந்து ப்ளஸ் தானே வரணும். அப்போது இந்த டேர்ம் என்ன மைனஸ் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடும், இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் வந்துடும். இப்போ இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இது ஃபுல்லாக என்னது இசட்டோட வேல்யூ தானே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் இசட் ஈக்குவல் டுன்னு போட்டு தான் இந்த கொஷின் எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போது மைனஸ் இன்ட்டு இசட்டோட வேல்யூ கிடச்சிருது. இப்போ இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட், இல்லைனா இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துருங்க. இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். ஓகேவா? நம்ம என்ன சொல்லிடலாம் இட்ஸ் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லிடலாம். இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு டேர்ம் கொடுத்துருக்கா, நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரியல்னு சொல்ல போகிறோம். ஓ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்டாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ரியல்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளர உள்ளதை மட்டும் எடுத்துக்கோங்க, அப்புறமா பவர் போட்டுக்கலாம். உள்ள என்ன இருக்கு 19 மைனஸ் 7i பை 9 பிளஸ் ஐன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே கான்ஜுகேட் எடுங்க. அப்படின்னா என்னது இங்கே பிளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் போட்டுருவோம் இல்லையா? போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் டிவைடட் பை இது a பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே ஏக்கு பதிலாக 9 இருக்கு, அப்போ 9 ஸ்கொயருங்கிறது 81. இங்கே பிக்கு பதிலாக ஐ இருக்கு, மைனஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்ட்டு போட்டாச்சு. அடுத்தது இந்த 19ஆல் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் 9ஐ மல்டிப்ளை பண்ணணும், பண்ணால் 171. அடுத்து 19ஆல் மைனஸ் ஐயை பண்ணால் மைனஸ் 19 வந்துடும். அடுத்தது இந்த மைனஸ் 7ஆல் 9ஐ பண்ணும்போது மைனஸ் 63i. அடுத்த மைனஸ் 7ஆல் மைனஸ் ஐயை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 இன்ட்டு ஐ, ஐ இன்ட்டு ஐ நமக்கு என்ன வந்துடுது ஐ ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடும். டிவைட் பை இங்கே 81 இருக்குது, மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வந்துடும் ப்ளஸ் 1 ஆகிடும். இப்போ 81 ப்ளஸ் 1ங்கிறது நமக்கு 82 அப்படின்ட்டு வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 171 அப்படி இருக்கட்டும். ஐட்டம்லாம் பாருங்கள் மைனஸ் 19i மைனஸ் 63i ரெண்டு என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுடலாம். போட்டாச்சு. மைனஸ் அதாவது ப்ளஸ்ஸு 7 ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 இல்லையா? அப்போ மைனஸ் 7 அப்படின்ட்டு வந்துடும். அடுத்து ரியல் வேல்யூலாம் பாருங்கள் 171 மைனஸ் 7, 171 மைனஸ் 7 நமக்கு என்ன வந்துடுது 164ன்னு வரும். இந்த 82i இருக்குது, டிவைட் பை 82ன்னு இருக்குது. தனித்தனியாக பிரித்து போட்டுடலாமா? 164 பை 82 மைனஸ் 82i பை 82ன்னு வந்துடுது. இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 182 82 வந்துடும், 282 164 வந்துடுது. இங்கே 82வும் 82வும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன அது மைனஸ் ஐ மட்டும் இருக்கும். அப்போ இங்கே 2 இருக்குது, மைனஸ் இந்த ஐ இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன பண்ணியாச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது கொஷனில் செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா 20 மைனஸ் 5i டிவைட் பை 7 மைனஸ் 6i. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு
கான்ஜுகேட் எடுக்கணும் இல்லையா, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஓகேவா. இப்போ 7 + 6i பை 7 + 6iன்னு வந்துருச்சு. இப்போ இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் இங்கே a - b இன்ட்டு a + b இல்லைன்னா a + b இன்ட்டு a - b வந்து எப்படி எழுதுவோம், a² - b²ன்னு எழுதுவோம். இங்கே ஏக்கு பதிலாக 7 இருக்குது, பிக்கு பதிலாக 6i இருக்குது ஓகேவா. போட்டுக்கோங்க அப்படியே. மேலே உள்ள டேர்ம் 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே நமக்கு ஏக்கு பதிலாக 7 இருந்துச்சு, அப்போது 7 7s are 49 வந்துடும். மைனஸ் பிக்கு பதிலாக என்ன சொன்னார், 6i இருந்துச்சு இல்லையா, அப்போ 6² பண்ணால் 36, i² பண்ணால் i² அப்படின்ட்டு வந்துடும். உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. 20 × 7 140, அடுத்தது 20 × 6iங்கிறது 120iன்னு வந்துடும். அடுத்து -5iல் 7 பண்ணணும், 5 7s are 35i வந்துடுது. -5iல் 6i பண்ணோன்னா -30i² அப்படின்னு வந்துடும். டிவைட் பை 49 மைனஸ் 36 i² வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 36 அப்படின்ட்டு வந்துடுது ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த 140 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 85i வரும். ப்ளஸ் இங்கே எப்படி ப்ளஸ் வந்துச்சு, -30 இருக்குது, இங்கே i² வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 30 வந்துடும். டிவைட் பை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 85ங்கிற வேல்யூ கிடச்சிரும். இப்போ ரியல் நம்பர் பாருங்கள், 140 இருக்குது, ஒரு 30 இருக்குது, இப்போ 170 வந்துடும். இங்கே 85 அப்படியே இருக்குது, கீழே 85 அப்படின்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி என்ன பண்ணலாம், தனித்தனியாக டிவைட் போட்டுக்கலாம் இல்லையா. இந்த 85ங்கிறது இதுக்கும் உள்ளது இதுக்கும் உள்ளது. அப்போ 170/85 ப்ளஸ் 85i/85. இங்கே என்ன ஆகிடும், 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வரும், இது 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா i கிடைக்கும். அப்போ இந்த ஃபுல் டைம் நமக்கு என்ன வந்துடுது, 2 + iன்னு கிடச்சிடுது ஓகேவா. இப்போ கொஷினை பாருங்கள், இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இதுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், 2 - iன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 + iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் என்னது, பவர் 12 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ பவர் 12 ப்ளஸ் செகண்ட் கண்டுபிடிச்ச வேல்யூ பவர் 12 ஈக்குவல் டு என்னது, நம்ம இசட்னு நேம் கொடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்போ கான்ஜுகேட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் என்ன பண்ண போகிறோம், கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். கான்ஜுகேட்னா என்னது, இசட்னு எடுத்திருக்கோம், அது இசட் பார் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இசட் டேர்ம் ஃபுல்லாக எழுதிட்டு மேலே ஒரு பார் போட்டுக்கோங்க. இந்த பார் போட்டிருக்கேன்னா, இப்போ ஹோல் பார் இருந்தால் என்ன பண்ணலாம், தனித்தனியாக பார் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தனியாக பார், இதுக்கு தனியாக பார் போட்டுக்கோங்க. இப்போ பார் மேலே இருந்தால் என்ன பண்ணலாம், உள்ளார கொண்டு வரலாம் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி படி, அப்போ உள்ளே கொண்டு வந்துட்டோம். அப்போ 2 - i பார் பவர் 12 ப்ளஸ் 2 + i பார் பவர் 12ன்னு கிடச்சிருது. இப்போ பார்னா என்னது, கான்ஜுகேட் தானே. அப்போது 2 - iங்கிறது 2 + i ஆகிடும், இங்கே 2 + iங்கிறது 2 - i ஆகிடும். இப்போ z பார் ஈக்குவல் டு சொன்ன மாதிரியே இங்கே என்னது, அங்கே மைனஸ் இருந்தது, இப்போ 2 + i ஆகிடுச்சு, பார் எடுத்ததும் இங்கே 2 - i ஆகிடுச்சு. நம்ம கொஷின் படி எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு மைனஸ் டேர்ம் வரணும், அடுத்தது தான் ப்ளஸ் டேர்ம் வரணும். நமக்கு என்னது, இந்த டேர்ம் கிடச்சிருக்கு, அது இசட்டானு பார்த்துருவோமா. பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இசட் இதானே எடுத்தோம், 2 - i பவர் 12 ப்ளஸ் 2 + i பவர் 12ன்னு அதே டேர்ம் இங்கே வந்திருக்கான்னு பாருங்கள். 2 - i பவர் 12 ப்ளஸ் 2 + i பவர் 12 வந்துச்சு, ஈக்குவல் டு இசட். நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டியில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இசட் பார் ஈக்குவல் டு இசட்னாலும் ஒன்று தான், இசட் ஈக்குவல் டு இசட் பார்னாலும் ஒன்று தான். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ரியல்னு சொல்லிடலாம் ஓகேவா. அவ்வளோதான் இந்த சம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன் ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.